ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த நாளில் வேத தியானத்திற்கு உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். கடந்த நாட்களிலே ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை நாம் தியானித்து வருகிறோம். அதாவது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை தேவன் திரும்பவும் எடுப்பித்து கட்டினார். இந்த நாளினுடைய தியானத்திற்கான தலைப்பு என்னவென்றால், ஏன் தாவீதின் கூடாரத்தை தேவன் திரும்பவும் கட்டினார், அல்லது யாருடைய கூடாரம் திரும்பவும் கட்டப்படும்? தாவீதினுடைய ராஜ்யபாரத்தை ஆண்டவர் கட்டினார். அவனுடைய சிங்காசனத்தை ஆண்டவர் நிலைநிற்கச் செய்தார். அவன் சந்ததிகளை ஆண்டவர் நிலைநிறுத்தினார். அதே நேரத்தில் சவுலுடைய ராஜ்யபாரமும் அவனுடைய சிங்காசனமும் அவனுடைய சந்ததி நீங்க பார்க்கும்போது அது விழுந்ததாகவே இருந்தது. அதை ஆண்டவர் திரும்ப கட்ட முடியவில்லை. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போகிறோம் என்றால், என்னுடைய கூடாரம் திரும்ப கட்டப்பட வேண்டும், என்னுடைய குடும்பம் திரும்ப கட்டப்பட வேண்டும், என்னுடைய நன்மைகள் திரும்ப கட்டப்பட வேண்டும், என்னுடைய ஆரோக்கியம் திரும்ப கட்டப்பட வேண்டும், என் ஆசீர்வாதமான காரியங்கள் என் வாழ்வில் திரும்ப கட்டப்பட வேண்டும். இன்றைக்கு தாவீதின் வாழ்க்கையிலிருந்து மிக முக்கியமான 7 காரணங்களை நம்ம பார்க்க போறோம். ஏன் தாவீதின் கூடாரத்தை தேவன் திரும்பவும் எடுப்பித்து கட்டினார்? ஒவ்வொரு காரியங்களை நீங்கள் கேட்கும்போது நாம் உணர்வடைந்து ஒப்பு கொடுப்போமானால் நம்முடைய காரியங்களை தேவன் திரும்பவும் கட்டுவார். முதலாவது காரணம், தாவீதினுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல உத்தம குணத்தை நாம் 2 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தில் முதலாவது நாம் பார்க்க முடியும். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, எதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசியாக சவுலுக்கும் பெலிஸ்தருக்கும் நடந்த யுத்தத்தில் ஒரு காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். சவுலும் அவனுடைய மகனாகிய யோனத்தான் 2 பேருமே மரித்து விடுகிறார்கள். இஸ்ரவேல் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறது. சவுல் மரித்து விட்டான், அவனுடைய குமாரன் மரித்து விட்டான் என்கிற செய்தியை வேகமாக ஒருவன் கொண்டு வந்து தாவீதுக்கு அறிவிக்கிறான். அது என்ன செய்தி? வாழ்நாள் முழுவதும் தனக்கு சத்துருவாக இருந்த சவுல் விழுந்து போனான், பட்டயத்தினால் விழுந்து போனான். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலே தாவீதினுடைய இருதயம் களி கூர்ந்திருக்க வேண்டும், அல்லது சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். ஆனா என்ன நம்ம பார்க்கிறோம்னா, இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலே அவனும் அவனோடு இருந்தவர்களும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டார்களாம். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். ஆண்டவர் தாவீதினுடைய காரியங்களை கட்டினதற்கு இது ரொம்ப மிக முக்கியமான காரணம். விழுந்து போனவனுக்காக தாவீது களி கூறவில்லை. விழுந்து போனவன் சத்ருவாக இருந்தாலும், வாழ்நாள் முழுவதும் பல விதத்தில் தாவீதுக்கு உபத்திரவத்தை கொடுத்த ஒருவனாக இருந்தாலும், அவனுடைய விழுகை நிமித்தமாக தாவீது எப்படி நடந்து கொண்டான் என்றால், ஒவ்வொரு காரியங்களை நான் வேகமாய் சொல்லுகிறேன். முதலாவது, அதை கேட்ட மாத்திரத்தில் பாருங்க, வஸ்திரங்களை கிழித்து கொண்டு. 12வது வசனம், சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தினாலே விழுந்தபடினால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, உபவாசம் இருந்திருக்கிறார்கள். இதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. ஒரு சாதாரண மனிதர்கள் இப்படி நடக்கவே முடியாது. ஒரு சாதாரண நிலையில் இருக்கிறவர்கள் இப்படி ரியாக்ட் பண்ணவே முடியாது. தாவீதினுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி ரொம்ப முக்கியமானது. வாழ்நாள் முழுவதும் தனக்கு தொல்லை கொடுத்தவன் சவுல். எத்தனையோ நன்மைகளை தாவீது சவுலுக்கு செஞ்சிருந்தாலும் அதற்கு மாறாக தீமையே செய்து கொண்டிருந்தவன் தான் சவுல். சவுல் நிமித்தமாக தாவீது பல பாடுகளை அனுபவித்தாலும், இப்போ விழுந்து போனான், மரித்து போனான் என்கிற செய்தியை கேட்ட மாத்திரத்தில் அவன் எப்படி நடந்து கொண்டான் பாருங்க.
இப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையை, ராஜ்ய பாரத்தை தேவன் திரும்ப எடுத்து கட்டினார். இன்னைக்கு நமக்கு அநேகர் தீமை செய்திருக்கலாம், அநேகர் நமக்கு பலவிதமான உபத்திரவங்களை கொடுத்திருக்கலாம். ஆனா அவங்க வாழ்க்கையில விழுந்து போனார்கள், அவர்கள் அழிந்து போனார்கள், அவங்க வாழ்க்கையில நஷ்டப்பட்டார்கள் என்கிற செய்தி உங்களுக்கு வரும்போது, நீங்கள் இந்த தாவீதை போல அவர்களுக்காக துக்கப்படக்கூடியவங்களா? அவங்களுக்காக நீங்கள் பரிதபிக்க கூடியவங்களா? விழுந்து போனவனுக்காக நீங்கள் அழக்கூடிய ஒரு நபரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் கட்டப்படலைன்னா, இந்த தாவீதுக்குள் இருந்த இந்த உயர்ந்த குணம், உத்தம குணம், இதை ஆண்டவர் பார்க்கிறாருங்க. உபவாசிக்கிறான் என்பது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்குது. நமக்கு விரோதிகள் விழுந்து போகும்போது நாம் அதை கொண்டாடுவதற்கு பல காரியங்களை செய்வோம். சிலர் நல்லா போய் மட்டன் பிரியாணி சாப்பிடுவார்கள், பாயா சாப்பிடுவார்கள். சிலர் ஸ்வீட் எடுத்து அந்த காரியத்துல சந்தோஷப்படுவார்கள், எப்படி துள்ளி குதிப்பார்கள், என் சத்துரு தோற்று போனான். ஆனா விழுந்தவர்களை குறித்து தாவீது எப்படி நடந்து கொண்டான் என்பதை பரலோகம் பார்க்கிறது, கர்த்தர் அதை பார்க்கிறார். மேலும் விழுந்து போனவர்களை குறித்து அவன் ஒரு தூஷண வார்த்தையும் சொல்லவில்லை. விழுந்து போன சவுலை குறித்து அவன் என்ன சொன்னான்? எப்படி புலம்பி பாடினான் என்றால், பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள். பாருங்க, இஸ்ரவேலின் அலங்காரம் விழுந்து போனது. இதனால தான் தாவீதை தேவன் திரும்பவும் கட்ட முடிந்தது. இந்த காரியத்தை நீங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17, பிரியமானவர்களே, 17 18 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது வேதம் என்ன சொல்லுதுன்னா, உன் சத்துரு விழும்போது நீ சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. அதை தேவன் பார்த்து அவன் மேல் தேவனுடைய கோபத்தை அவர் நீக்கி விடுவாராம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம சத்துரு விழும்போது சந்தோஷப்படக்கூடிய ஒரு நபரா இருக்கிறோமா? அதை கண்டு நாம் களி கூறுகிறோமா? அவர்கள் இடரும் போது நாம் மிகவும் பிரியமானவர்களே உற்சாகம் அடைகிறோமா? அப்படி செய்தால் என்ன நடக்கும்னா, அவனை ஆண்டவர் தண்டிக்கிறதை குறைத்து விடுவாராம். அவனை தண்டிக்கிற காரியத்தில் அவருடைய கோபத்தை அவர் எடுத்து விடுவாராம். இன்னைக்கு தாவீது நடந்து கொண்ட ஒரு காரியம், அவனுடைய காரியங்களை தேவன் கட்டுவதற்கு தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதா இருந்தது. நம்ம இரண்டாவது தாவீதினுடைய வாழ்க்கையில அவன் கட்டப்பட்டதனுடைய ரகசியம் என்னவென்றால், தாவீதுக்கும் மற்றவர்களுக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசம், தாவீது தான் செய்த தவறை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உத்தம இருதயத்தை உடையவனாயிருந்தான். யாராவது தன்னுடைய தவறை சுட்டி காட்டினால் அவர்களை எதிர்த்தோ அதை நியாயப்படுத்தியோ தவறை உணர்த்தினவர்களை, பிரியமானவர்களே, அவன் புறக்கணிக்கிற ஒரு மனிதனாக இல்லாமல் உணர்த்தப்படும் போது உணர்வடையக்கூடிய ஒரு இருதயம் தாவீதுக்கு இருந்தது. இதுதான் இரண்டாவது மிக முக்கியமான காரியம். சில வார்த்தைகளை நம் வேதத்தின் அடிப்படையில் நாம பார்க்க முடியும். நாம இந்த வசனத்தை கவனிங்கள். 2 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 24ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 17வது வசனத்தை நான் படிக்கிறேன். ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன். இதாங்க தாவீதினுடைய சிறப்பான ஒரு ஆட்டிடியூட். நான் தான் பாவம் செய்தேன். இந்த இடத்துல மாத்திரமல்ல, சங்கீதம் 51 நீங்கள் வாசித்து பாருங்கள். தாவீது ஒரு மோசமான பாவத்தை செய்து அதனோடு கூட கொலையும் செய்து அவன் மனசாட்சியில மழுங்கினவனாய் வாழ்ந்த பொழுது தம்முடைய தீர்க்கதரிசியாகிய நார்த்தானை கர்த்தர் அனுப்புகிறார். அவன் வந்து அவனுடைய பாவத்தை சுட்டி காட்டும் போது உணர்வடைந்தவன், உள்ளம் உடைந்தவன், அந்த பாவத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கதறி அந்த காரியத்து நிமித்தமாக ஆண்டவரோடு ஒப்புரவான ஒரு தேவ மனிதன். ஆனா சவுல் அப்படி கிடையவே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிப்பான். தேவனுடைய வார்த்தைக்கு அவன் நிறைவேற்ற முடியாமல் பலவிதமான சாக்கு போக்குகளை சொல்லுவான்.
அதை உணர்த்தினால் உணர்வடைய மாட்டான். இன்னைக்கு நிறைய பேருடைய காரியங்களை ஏன் தேவன் திரும்ப கைகள் எடுத்து கட்டவில்லை என்றால், தாங்கள் செய்த தவறை தாவீதை போல நான் தான் பாவம் செய்தேன். தாவீது ஒரு காரியத்தை ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லும்போது அதை நிறுத்த முடியாதவனாய் துணிகரமாய் செய்தான். இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடக் கூடாது என்கிற ஒரு காரியத்தை அவன் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நான் ராஜா, நான் சொல்வது நடக்கணும்னு செஞ்சான். நீங்க வேதத்துல பாருங்க என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அவன் செய்த காரியம் கர்த்தருடைய பார்வையில் பொல்லாப்பா இருந்தது. ஆண்டவர் கொள்ளை நோயினாலே ஜனங்களை வாதித்த போது 70,000 பேர் செத்தார்கள். இப்படி ஒரு காரியம் தேசத்துல நடக்கும்போது இன்னைக்கு எத்தனை தலைவர்கள் அந்த காரியத்திற்கு பொறுப்பெடுக்கிறார்கள்? அன்றைக்கு இருந்த ராஜாவாகிய இந்த தாவீது அந்த காரியத்து நிமித்தமாக நான் தான் இப்படிப்பட்ட மோசமான விளைவுக்கு, இப்படிப்பட்ட மரணத்திற்கு, இப்படிப்பட்ட அழிவுக்கு காரணமாயிருக்கிறவன் நான் தான் பாவம் செய்தேன். இது என்னுடைய தவறு. திஸ் இஸ் மை மிஸ்டேக். இதுதாங்க தேவன் நம்மை திரும்ப கட்டுவதற்கு தேவையான குணாதிசயம். இது நிறைய பேருடைய வாழ்க்கையில இல்லையே. இரண்டாவது, இவன் செய்த தவறு பிறரை பாதித்தது, தேச மக்களை பாதித்தது, ஜனங்களை பாதித்தது. அவன் தேவ சமூகத்துக்கு போய் தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் ஒரு ஓப்பன் டிக்ளேர் பண்றான், நான் தான் பாவம் செய்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? அவனுடைய வார்த்தை நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் செய்தேன். இந்த ஆடுகள் என்னத்தை செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமா இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். இதனால தான் தாவீதை தேவன் திரும்பவும் கட்ட முடிந்தது. இன்னைக்கு நிறைய பேரு தங்கள் மூலமாய் பிறருக்கு வந்த விளைவுகள் மோசமாக இருந்தாலும் அதை குறித்து கொஞ்சம் கூட அவங்க மன வருத்தமே படாத ஒரு நபராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம் மூலமாய் ஒருவருக்கு பாதிப்பு வருமானால், நம்முடைய தவறு நிமித்தமாய் ஒரு மோசமான விளைவுகளை பிறர் சந்திக்கும் போது அந்த காரியத்தில் நாம் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் உணர்வுள்ளவர்களாய் இருக்கும் போதுதான் தேவன் நம்மை திரும்பவும் எடுப்பித்து கட்ட முடியும். விழுந்து போனதுக்கு பல காரணங்கள் இருந்ததை போல தாவீதின் கூடாரத்தை தேவன் திரும்ப கட்டினதற்கும் பல காரியங்கள் இருக்கிறது. 7 காரணங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். 2வது காரியம், அவனுடைய தவறை அவன் ஒப்புக்கொள்ளக்கூடியவன், உணர்த்தும் போது உணர்வடையக்கூடியவன். ஆகினாலே தாவீதின் கூடாரத்தை தேவன் திரும்ப கட்டினார். 3வது, தேவன் தாவீதை, அவனுடைய சந்ததியை, அவனுடைய ராஜ்யபாரத்தை, அவனுடைய எல்லா காரியங்களை திரும்ப எடுப்பித்து கட்டினதற்கு 3வது காரணம் 1 சாமுவேலின் புத்தகம் நீங்கள் 31ஆம் அதிகாரம் 30வது அதிகாரம் நீங்கள் வாசித்து பாருங்கள். 6வது வசனத்துல நீங்க வரும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், மிகவும் நெருக்கப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் வரும்போது நாம் என்ன செய்கிறோம் என்பதை மனிதர்களும் பார்க்கிறார்கள், கர்த்தரும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த மிகவும் நெருக்கப்பட்ட தாவீது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் மிகவும் நெருக்கப்பட்ட ஒரு தாவீதை பார்க்கிறோம். அவன் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். சவுலுக்கு நெருக்கம் வந்தபோது சவுல் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ளவில்லை. அந்த நெருக்கம் தன்னை விட்டு மாறும்படி அவன் போன இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அஞ்சனம் பார்க்கிற ஒரு பெண்ணை தேடி போனான். அதாவது குறி சொல்லுகிற ஒரு பெண்ணிடத்தில் போய் தன்னுடைய நெருக்கத்திற்கான பரிகாரத்தை தேடினான். வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிற பெண்ணை தேடினபடினால் அவன் செத்தான். பிரியமானவர்களே, அவனை ஆண்டவர் கட்ட முடியவில்லை. இன்றைக்கு ஒரு நெருக்கம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில அந்த நெருக்கத்தில் நாம் ஒடுங்கி போகாதபடிக்கு, மறுபடியும் அந்த நெருக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கு, நாம் கட்டப்படுவதற்கு இன்றைக்கு என்னத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னா, அவருக்குள்ளே நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். தேவ பிரசன்னத்தை விட்டு ஓடிடக்கூடாது, தேவ சமூகத்திலிருந்து நம்ம விலகிடக்கூடாது. நெருக்கத்தை பார்த்து
பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை மீறி ஆண்டவருடைய எல்லா விதமான சத்தியத்திற்கு வெளியே போய் ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு காணக்கூடிய ஒரு நபராய் இருந்தால் உங்களை தேவன் கட்ட முடியாது. நெருக்கத்தின் மத்தியில் அவன் செய்த இன்னொரு காரியம், இந்த நெருக்கம் எனக்கு ஏன் வந்தது அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் கேட்கல, எப்படி வரலான்னு கேள்வி கேட்கல. அவன் செஞ்சது என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன், மிகவும் நெருக்கப்படுகிறேன், அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுது விட்டேன், அடுத்தது நான் என்ன செய்ய வேண்டும்? நிறைய பேர் இந்த மனநிலைக்கு வரணும். நிறைய பேர் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம், ஆண்டவரை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம், ஆண்டவரோடு கூட நம் வாக்குவாதம் பண்ண முடியாது. தாவீது செய்தது என்ன? ஆண்டவரே, இனி நான் என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்தில் போய் விசாரித்தானாம். அப்படி விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நீ அந்த தண்டை பின் தொடர்ந்து போ, நீ சகலத்தையும் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். நம்ம வாழ்க்கையில துன்பத்தின் நடுவிலே, நெருக்கங்கள் மத்தியிலே நாம் தேவனிடத்தில் தான் விசாரிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் ஏன் நடந்தது என்று நாம் கேட்டுக்கொண்டிருப்பதினாலே நெருக்கத்திலிருந்து வெளியே வர முடியாது. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று யார் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை தேவன் திரும்பவும் எடுத்து கட்டுவார். பிரியமானவர்களே, இவை அனைத்தும் ஒருவேளை மனிதர்கள் பார்வையில் இது ஒன்றும் விலை போகாத ஒரு காரியமா இருக்கலாம். ஆனா தேவனுடைய பார்வையில இது விலையேற பெற்றதா இருந்தது. நான் சொல்லுகிறதை நீங்கள் நன்றாக கவனிங்கள். முதலாவது, விழுந்து போன சத்துருவுக்காக துக்கப்படுகிற ஒரு தாவீதை கர்த்தர் பார்த்தார். இரண்டாவது, தான் செய்த தவறுகளை மறைக்காமல் அதை ஒப்புக்கொள்ளுகிறவனாய் அவன் இருந்தான். யாராகிலும் உணர்த்தினால் உணர்வடைந்தான். தன் தவறை சொன்னவர்களை எதிர்த்து நிற்கவில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம காரியங்கள் கட்டப்பட வேண்டுமானால் இந்த உத்தம குணங்களுக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுக்கலாம். நான்காவது காரியத்தை நீங்கள் பாருங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 84 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம். அவனுடைய மிக முக்கியமான ஒரு குணம் என்னவென்றால், சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஆண்டவர் ஒரு பெரிய அரண்மனை கொடுத்தாலும், ஒரு நல்ல வீட்டை கொடுத்தாலும், இன்பமானவைகள் எதுவாக இருந்ததென்றால், சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள். தேவன் வாசம் பண்ணுகிற அவருடைய ஆலயமே தாவீதுக்கு இன்பமாயிருந்தது. 2வது வசனத்தை நாம் பார்க்கிறோம், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சையா இருக்கிறது. எனக்கு நம்ம வாழ்க்கையில ஆலயத்தின் மேல் வாஞ்சை இல்லாதவர்களாய் நாம் காணப்படுவோமானால், தேவனுடைய ஆலயத்தை அற்பமாய் நினைத்தால், ஆண்டவர் நமக்கு கொடுத்த திருச்சபையை நாம் கனம் பண்ணாமல் போனால், ஆண்டவர் நம்முடைய காரியங்களை கட்டவே முடியாதுங்க. தாவீதை பொறுத்த வரைக்கும் ஆலயத்தையும் தாவீதையும் பிரித்து பார்க்க முடியாது. ஆலயமும் தாவீதும் அவங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே இணைக்கப்பட்டிருந்தார்கள். இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்துக்கு வாஞ்சை இல்லாம, ஒரு விருப்பம் இல்லாம, தேவனுடைய சபைக்கு ஒரு முதலிடம் கொடுக்காம, கட்டாயத்தின் பேரில் கடமைக்காக வந்து ஆராதிப்பீர்களானால் உங்களை ஆண்டவர் எப்படி கட்ட முடியும்? ஒரு மிகப்பெரிய ராஜாவே, 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லுகிற நாள் எனக்கு நல்லதுன்னு சொல்றான் பாருங்க. அரண்மனையில எத்தனை என்டர்டைன்மெண்ட் இருந்திருக்கும், எவ்வளவு காரியங்கள் அவனுக்கு இருந்திருக்கும், உலகத்தை அனுபவித்திருக்கலாமே. அவன் சொல்றா, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் நாடுவேன். அப்படின்னா ஆலயத்தை நேசிக்கிறவர்கள், ஆலயத்தை மேன்மையாய் நினைக்கிறவர்கள், ஆலயத்தின் பேரில் தாகமாய் இருக்கிறவர்கள், இன்னும் சொல்ல போனா நம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். இப்படியெல்லாம் ஆலயத்தை கனப்படுத்தின, ஆலயத்தை நேசித்த தாவீதை தேவன் திரும்பவும் எடுப்பித்து கட்டினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த காரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தாவீது அரசனாக வாழ்ந்து அரசனாக மரிக்கவில்லை. அவன் அரசனாக வாழ்ந்தபோது ஆண்டவருக்கு ஊழியக்காரனாகவும் இருந்திருக்கிறான். ஆச்சரியமா இருக்குல்ல?
இன்னைக்கு சாதாரண நிலைமையிலிருந்து உயர்த்தப்பட்டால் உயர்வுகளை பிடித்துக் கொள்ளுகிறோம். தேவன் கொடுத்த மேன்மைகளை பிடித்துக் கொண்டு அதிலே நம்ம முழுகிறோம். கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய வேலையா இருந்தா அதுவே நமக்கு தெய்வமா மாறிடுது. ஆனா தாவீது அப்படி இல்லைங்க. அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 36 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்து பின்பு நித்திரை அடைந்தான். தன் வாழ்நாளிலே எத்தனை வெற்றிகளை பார்த்தாலும், எத்தனை விதமான மேன்மைகள் தாவீதுக்கு வந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் தாவீதை வேதத்திலே அவன் காலத்தில் கர்த்தருக்கு தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்தானாம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கை எவ்வளவு உலகத்துல பெருசா இருந்தாலும், நம்முடைய பதவிகள், நாம் செய்கிற வேலைகள், நமக்கு இருக்கிற எல்லா மேன்மைகளெல்லாம் தாண்டி நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவளா இருந்தால் மட்டும்தான் நம்முடைய இம்மைக்குரிய வாழ்க்கையும் மறுமைக்குரிய வாழ்க்கையும் தேவனால் கட்டி எழுப்பப்படும். பிரியமானவர்களே, நீங்க யார வேணா இருக்கலாம், உங்களுடைய பதவி எது வேண்டுமானா இருக்கலாம், உங்களுடைய ப்ரொபோஷனல், உங்களுடைய டெசிக்னேஷன், நீங்க சமுதாயத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு உயர்ந்த ஸ்தானமாக இருந்தாலும், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தால், இயேசு உங்கள் தேவனாய் இருந்தால், நீங்கள் அவருக்கென்று ஒரு ஊழியம் செய்கிறவர்களாய் இருங்கள். எத்தனையோ ஊழியங்கள் தேவ ராஜ்யத்தில் இருக்கிறது, திருச்சபைக்குள் இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை உங்கள் காலத்தில் செய்யுங்கள். மரணம் உங்களை சந்திப்பதற்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவனுக்கு ஒரு ஊழியம். தேவனுக்கென்று ஒரு ஊழியத்தை செய்து உங்க வாழ்க்கையை முடிக்காம நீங்க உங்க கண்களை மூடாதீங்க. ஆகையினால தான் வேதத்துல அதே 13 அப்போஸ்தலர் 13:22 சொல்லுகிறது, தாவீதை என் இருதயத்துக்கு நான் ஏற்றவனாய் கண்டே, அவன் எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான். பாருங்க, தேவ சித்தம் செய்கிற ஒருவனை ஆண்டவர் நிச்சயமாய் கட்டுவார். தேவம் சித்தம் செய்கிற ஒருவனை எத்தனை காரியங்கள் இடிக்க வந்தாலும் ஆண்டவருடைய கரம் அவனை மீண்டும் கட்டி எழுப்பும் என்பதில் சந்தேகம் இல்லை. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவங்களா இருக்கிறோமா? ஆண்டவருக்கு சித்தமானதையெல்லாம் நம்ம செய்யறோமா? தாவீதின் வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு உயர்ந்த காரியத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. தேவ சித்தத்திற்கு முதலிடம் கொடுக்கிறவன், தேவ சித்தத்தை ஒரு நாளும் அற்பமா எண்ணாதவன். அத தாவீதை குறித்து தேவனை சாட்சி கொடுக்கிறாராம். அந்த 22வது வசனத்துல முன்பகுதி சொல்லுது, அவனை தள்ளி. யார? சவுலை தள்ளி. தேவசித்தம் செய்யாத ஒருவன் ராஜாவாக இருந்தாலும் அவனை கர்த்தர் கட்டவில்லை, தள்ளிவிட்டார். தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தவன் ராஜாவாக இருந்தாலும் தேவன் அவனை கட்டவில்லை, தள்ளிவிட்டார். ஆனால் இவனை ஆண்டவர் ஏன் கட்டினார்னா, இத்தனை நற்குணங்கள், இத்தனை விலையேறப்பெற்ற உத்தம குணங்களை தாவீதின் வாழ்க்கையில் கர்த்தர் பார்த்தார். ஆகினாலே தாவீதின் கூடாரம் கட்டப்பட்டது. தாவீதின் சன்னதியில் தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். பிரியமானவர்களே, இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் இன்றைக்கு இதற்கு நேராக நம்முடைய இருதயம் திரும்பட்டும். நான் 6வது குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், தேவனுக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறவன். இவன் தாவீது பிரியமானவர்களே தன் காலத்தில் தேவனுக்கு ஊழியம் செய்தவன். எத்தனை காலம் இந்த பூமியில் இருப்போன்னு தெரியாது. நம்முடைய காலங்கள் முடிவதற்கு முன்பாக, தேவனுடைய வருகைக்கு முன்பாக ஒவ்வொருவரும் எழும்பி நாம் கர்த்தருக்கு ஊழியங்களை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் நம் குடும்ப காரியங்களை கட்டுவார், பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை கட்டுவார், பொருளாதார காரியங்களை தேவன் கட்டி எழுப்புவார். நம்முடைய எதிர்காலம் தேவனுடைய கரத்தினால் கட்டப்படும். அவர் கட்டின ஒரு காரியத்தை இந்த பூமியில இடிக்க ஒருவனாலும் முடியாது. அவரால் நாம் கட்டப்படுவோமானால் இந்த பூமியில இடிப்பதற்கு ஒரு வல்லமையும் இருக்கவே முடியாது. கடைசியாக 7வது காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தாவீது அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் ஏமாத்திரம். இந்த வார்த்தை தாவீதை கட்டும்படியாக தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தினது. சவுல் அப்படி கிடையாது. சவுல் எப்பொழுதுமே சுயநலக்காரன்.
பெருமை பிடித்தவன், தன்னுடைய வெற்றிகளை கொண்டாட நினைப்பவன், தான் நினைத்தது மட்டும்தான் நடக்கணும். தீர்க்கதரிசியாக சாமுவேலை சொன்னா கூட அதை விட எனக்கு என் பதவி தான் ரொம்ப முக்கியம், சிங்காசனம் தான் முக்கியம், ஜனங்களை பிரியப்படுத்துறவன் சவுலு. ஆனா இந்த தாவீது எத்தனை உயர்வுகளை பார்த்தாலும், எத்தனை மேன்மைகளை பார்த்தாலும், எத்தனை வெற்றிகளை பார்த்தாலும் அவன் சொல்லிக் கொண்டிருந்த ஒரு வார்த்தை, நான் ஏமாத்திரம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் என்று சொல்லி நீங்க அடுத்த பேச வருகிற வார்த்தையில் தான் உங்க வாழ்க்கை கட்டப்படும். இன்னைக்கு நிறைய பேர் ஆணவமா பேசுவதை நம்ம பார்க்கிறோம், அகங்காரமாய் பேசுவதை நம்ம பார்க்கிறோம். எப்பொழுதுமே நான் நான் என்று சொல்லி தன்னை மேன்மைப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா எல்லாம் இருந்த தாவீது, பராக்கிரமசாலியாகிய தாவீது, யுத்த வீரனாகிய தாவீது, காரிய சமர்த்தனாகிய தாவீது, சிங்கத்தை கொன்ற தாவீது, கரடியை கொண்ட தாவீது, கோலியாத்தை ஜெயித்த தாவீது, சௌந்தரியம் உள்ள தாவீது, அவன் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, நான் ஏமாத்திரம். 1 சாமுவேல் புத்தகம் 18:18 அந்த வார்த்தை நீங்கள் பார்க்க முடியும். 1 சாமுவேல் 7, பிரியமானவர்களே, 18வது வசனத்திலும் நீங்கள் அதை பார்க்க முடியும். 2 சாமுவேல் 7:18 நீங்கள் வாசிக்க முடியும். நான் ஏமாத்திரம், என் வீடு ஏமாத்திரம், இதுவரைக்கும் நீங்க நடத்தி வந்ததற்கு நான் ஏமாத்திரம். உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட 7 நல்ல சுபாவங்கள், 7 நல்ல நற்குணங்கள் உங்க வாழ்க்கையில கர்த்தர் பார்ப்பாரானால், இன்றைக்கு நம்முடைய காரியங்களை தேவன் கட்டுவார், நம்முடைய ஊழியங்களை தேவன் கட்டுவார், நம்முடைய குடும்பங்களை தேவன் கட்டுவார், நம்முடைய பொருளாதாரத்தை தேவன் கட்டுவார், நம்முடைய எதிர்காலங்கள் எல்லாம் தேவனால் கட்டப்படும். திரும்பவும் கட்டுவதற்கு என்னை ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கையில தாவீதின் கூடாரத்தை கட்டி எழுப்பினது போல என்னையும் கட்டுவதற்கு இந்த 7 காரியங்களுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் நீங்க சொல்வீங்கன்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை திரும்பவும் கட்டி, உங்களை முன்பு இருந்ததை போல, பூர்வ நாட்களில் இருந்ததை போல உங்க ஸ்தானத்தில் கர்த்தர் நிலைநிறுத்தி அவர் மகிமைப்படுவார். தேவன் தாமே இந்த நல்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. Amen.